Hello students, the PYQ SI-க்கான PYQ series, new series. இதில் நம்ம past examல கேட்ட questions-லாம் solve பண்ணலாம். Previous year question நீங்கள் solve பண்ண சொல்ல உங்களுக்கு hope அதிகமாக கிடைக்கும். So, problem பார்ப்போம். இரண்டு எண்கள் 3:5 என்ற விகிதத்தில் உள்ளது. ஒவ்வொரு எண்ணும் 10ஆல் அதிகரித்தால் விகிதமானது 5:7 ஆகும். அந்த எண்கள் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு ஆப்ஷன்ல இருந்து நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு நம்பர் என்ன ரேஷியோல இருக்குன்னா 3:5ல இருக்கு. அப்போ இந்த ரெண்டு எண் கூட ஒரு 10 அதிகரிக்கிறாங்களா, உங்களுக்கு 10 அதிகரிக்கும் பொழுது ரேஷியோ வந்து 5:7 மாறி இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா 3 மடங்கா இருக்கணும். ரெண்டாவது நம்பர் வந்து 5 மடங்கா இருக்கணும். இப்போ ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் 3 மடங்கா இருக்கிறத பாருங்க, அப்புறம் 5 மடங்கா இருக்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 3 மடங்கு, அது 3 மடங்கு, 15 3 மடங்கு, அப்புறம் 30 3 மடங்கு, 48 3 மடங்கு, 25 வந்து 3 மடங்கு இல்லை. அதனால உங்களுக்கு என்ன வராது, டி ஆப்ஷன் வராது. ரெண்டாவது நம்பர் வந்து 5 மடங்கா இருக்கணும். 25 5 மடங்கு தான், 45 5 மடங்கு தான், 60 5 மடங்கு தான். அடுத்து எப்படி எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு எண்ணும் கூட 10 கூட்ட அந்த எண் 5:7 மாறுது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் கூட ஒரு 10 கூட்டினீங்கன்னா 5 ரேஷியோவா மாறுது. ரெண்டாவது நம்பர் கூட ஒரு 10 கூட்டினீங்கன்னா 7 ரேஷியோவா மாறுது. அப்போ 10 ஆட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு 5ஆல் அடிபடணும் ஃபர்ஸ்ட் நம்பர், ரெண்டாவது நம்பர் 7ஆல் அடிபடணும். இப்போ 15 ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்குவோம், ஏ ஆப்ஷன். ஏ ஆப்ஷன் கூட ஒரு 10 ஆட் பண்ணுங்க. 15 + 10 25. அப்புறம் 25 கூட ஒரு 10 ஆட் பண்ணுங்க, 35. இப்போ எதாவது அடிபடணும்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 5ஆல் அடிபடணும், ரெண்டாவது நம்பர் 7ஆல் அடிபடணும். இது 5ஆல் அடிபடும், இது 7ஆலையும் அடிபடும். ரெண்டாவது ஆப்ஷன் பி ஆப்ஷன் பாருங்க. பி ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் நம்பர் கூட ஒரு 10 ஆட் பண்ணுங்க. இப்போ 30 + 10 40. ரெண்டாவது நம்பர் 45, அதுவும் கூட ஒரு 10 ஆட் பண்றேன், 55. ஃபர்ஸ்ட் நம்பர் எதால் அடிபடணும்னா 5 மடங்கா இருக்கணும், 5ஆல் அடிபடும். ரெண்டாவது நம்பர் 7 மடங்கா இருக்கணும், 55 7 மடங்கா இருக்காது, பியும் வராது. அப்புறம் சி இருக்கு, சில 48 கூட ஒரு 10 ஆட் பண்ணுங்க, 58. அப்புறம் 60 கூட ஒரு 10 ஆட் பண்ணுங்க, 70. 58 உங்களுக்கு 5 மடங்கு கிடையாது, 70 7 மடங்கு வரும். இப்போ சியும் வராது. therefore ஆன்சர் இஸ் ஏ ஆப்ஷன். அப்படி வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு மெத்தட், செகண்ட் மெத்தட் என்னன்னா, இதை நீங்க ஃபர்ஸ்ட் மெத்தட்னு வச்சுங்க. உங்களுக்கு ரேஷியோ எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 3:5. ஃபர்ஸ்ட் ரேஷியோ 3:5. அது கூட ஒரு 10 ஆட் பண்ணீங்கன்னா, ரெண்டு நம்பரும் கூட 10 ஆட் பண்ணீங்கன்னா 5:7 மாறுது. அப்போ உங்க ரேஷியோவில் எப்படி ஃப்ளோவா இருக்குன்னா, 3 ரேஷியோ வந்து 5 ரேஷியோ ஒரு 2 ரேஷியோ ஆட் ஆயிருக்கு, 5 ரேஷியோ வந்து 7 ரேஷியோ ஒரு 2 ரேஷியோ ஆட் ஆயிருக்கு. இந்த சுச்சுவேஷன்ல எப்படி ஒர்க் பண்ணணும்னா, இந்த 10 எடுத்துட்டு போயிட்டு 3 கூட மல்டி பண்ணுங்க. அப்போ 3 × 10 30. எத்தனை ரேஷியோ இன்க்ரீஸ் ஆச்சோ அதால டிவைட் பண்ணிடுங்க. ஈக்குவல் டு 30 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 15. அதே போல் அந்த 10 எடுத்துகிட்டு வந்து நீங்கள் 5 கூட மல்டி பண்ணுங்க, 50. இப்போ அந்த ஃப்ளோ எப்படி இருக்குன்னா, 2 ரேஷியோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2ஆல டிவைட் பண்ணுங்க, இப்போ 25. ஆன்சர் இஸ் 15:25 அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ நீங்கள் ஆப்ஷன் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம், இந்த மெத்தட் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இந்த மெத்தட் வந்து சேமாக இன்க்ரீஸ் ஆக சொல்ல, 2 ரேஷியோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சேமாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த மெத்தடு ஒர்க் ஆகிடும். உங்களுக்கு மேக்ஸிமம் ரேஷியோ சம்லாம் வந்ததுன்னா இப்போ நீங்கள் ஆப்ஷன் யூஸ் பண்ணி செய்யுங்க, ரொம்ப ஈஸியாக ஆகிடும். இதே கொஸ்டின் இப்போ ஏஜ் ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா, 2 நபர்கள் வயதுகளின் விகிதம் 3:5. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் 5:7 மாறுதுன்னா அந்த நபரோட வயதுகளை கண்டுபிடிங்க அப்படின்வாங்க. அப்போ நம்பர்ல சொன்னதை அதை அப்படியே கொண்டு போயிட்டு எங்கன்னா ஏஜ் ப்ராப்ளத்தை அப்ளை பண்ணுவாங்க. சேம் ப்ரொசீஜர் தான் பண்ணணும். இப்போ ரேஷியோ ப்ராப்ளம் வந்தாலே நீங்க ஆப்ஷன்ல இருந்து போயிடுங்க, அது ரொம்ப ஈஸியா இருக்கும். நிறைய மெத்தட் இருக்கு, ஒரு 4 மெத்தட் இருக்கு. இதுல நீங்க யூனிக்கா ஆப்ஷன்ல இருந்து போறது எப்படின்னு பாத்துங்க, அடிஷனலா ஒரு மெத்தட் கையில வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், 0.07% என்பது எவ்வளவு ஃபிராக்ஷன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு சதவீதத்தை என்னவா மாத்தணும், பின்னமா மாத்த போறோம். இப்போ சதவீதத்தை பின்னமா மாத்தினீங்கன்னா நீங்க 100ஆல டிவைட் பண்ணணும், பின்னத்தை சதவீதமா மாத்தணும்னா 100ஆல பெருக்கணும். ஓகேங்களா? அப்போ சதவீதத்தை பின்னமா மாசல 100ஆல டிவைட் பண்ண போறோம். அப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.07% கொடுத்துக்கிறாங்க. கண்டிப்பா இதை என்ன பண்ண போறோம், 100ஆல டிவைட் பண்ணா பின்னமா மாறும் இது உங்களுக்கு. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த 0. இந்த டெசிமல் இருக்குல்ல,
07 அதை பின்னமா மாத்திங்க. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்தா நீங்க கீழே எத்தனை ஜீரோ வைக்கணும்னா 2 ஜீரோ வச்சுக்கணும். பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் 0.07 2 டெசிமல் பிளேஸ் பாயிண்ட் இருந்ததுன்னா அந்த 7 அப்படியே போட்டுங்க. 2 டெசிமல் பிளேஸுக்கு 2 ஜீரோ போட்டுங்க. இப்போ பர்சன்டேஜ் இன்னும் பர்சன்டேஜா தான் இருக்கு. இது பின்னமா மாத்தணும் அப்படின்னா நீங்க எதால டிவைட் பண்ணணுமா 0ல டிவைட் 100ஆல டிவைட் பண்ணணும். அப்ப ஆல்ரெடி உங்களுக்கு கீழே ஒரு 100 இருக்கு. மறுபடியும் ஒரு 100ஆல டிவைட் பண்ண போறீங்கன்னா 7/4 0 போட்டுக்கணும். ஓகேங்களா? 4 0. இது பின்னமா கேட்டா 7/10,000 அப்படின்னு சொல்லிட்டு. இதே டெசிமலா கேட்டிருந்தாங்கன்னா இதே கொஸ்டின் டெசிமலா கேட்டிருந்தாங்கன்னா ஆல்ரெடி இது டெசிமல்ல தான் இருக்கு. டெசிமல்லே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க 100ஆல வேற டிவைட் பண்ணணும். அப்போ 0.07/100 போட்டா போதும். டெசிமல் நம்பர் டெசிமலாவே வச்சுட்டேன். அட் த சேம் டைம் 100ஆல டிவைட் பண்ணா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஆல்ரெடி 2 ஸ்தானம் இருக்கு. அப்போ நம்ம ஒரு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 7க்கு முன்னாடி நம்ம 7ல இருந்து 4 ஸ்தானம் வைக்கணும். ஒரு 3 0 சேர்த்துக்குங்க. அப்புறம் புள்ளி வச்சுங்க 0. ஒரு 0.0007 அப்படின்னு இருக்கும். இது டெசிமல் ஃபார்மேட்ல கேட்டாங்கன்னா இது பின்னத்துல கேட்டதால இப்படி ஆன்சர் பண்ணணும். டெசிமல்ல கேட்டா இப்படி ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது. அதன் தற்போதைய மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு டிப்ரிசியேஷன் விலை எப்படின்னா 4% ஆண்டுதோறும் நம்மளுக்கு குறையுதாமா. அப்போ 4%ன்றது பின்னம் பார்த்தீங்கன்னா 1/25. அப்போ 25 ரூபாய்க்கு ₹1 குறையுது உங்களுக்கு. அப்போ 24 ரூபா தான் அட் பிரசன்ட் ரேட்டா இருக்கு. அப்போ அசல் விலை 25 ரூபா. இப்போதைக்கு அமௌண்ட் அது இப்போ தற்பொழுது டிப்ரிசியேஷன் குறையுது. எவ்வளவு குறையுதுன்னா ₹1 குறையுது. அப்போ 25 ரூபாயில ₹1 குறைச்சுன்னா 24 ரூபா தான் அதோட பிரசன்ட் ரேட்டா இருக்கு உங்களுக்கு. இது போல 2 வருஷத்துக்கு அப்புறம் கேட்கறாங்க. அப்ப 2 நேரம் இதை போடுங்க. 25 24 2 நேரம் போட்டுங்க. இந்த 25 மல்டிப்ளை பண்ணீங்க 625. 24 பெருக்கிங்க 576. நமக்கு கொடுத்துருக்கு என்னன்னா 70,000 அசல் மாதிரி. அப்போ நம்மளுக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் அதோட ரேட் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த 70,000 625 கூட கம்பேர் பண்ணுங்க. இந்த 625 கூட 112 பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 70,000 வரும். இப்போ நம்மளுக்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகு ரேட் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே 112 112 எடுத்துட்டு வந்து இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த மல்டிப்ளை பண்ண சொல்ல நீங்க யூனிட் டிஜிட்டை வச்சா கூட செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 6ஐயும் 2ஐயும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் 1ஆம் இலக்கு என்ன வரும்னா 12ல 2 1ஆம் இலக்கமா வரும். 2 ஆப்ஷன் வச்சு ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஆன்சர் ஏ ஆப்ஷன். இல்லைனாலும் மொத்தமாவும் நீங்க பெருக்கி போடுங்க. 64,512 முடியும். அப்ப 2 ஆண்டுகளுக்கு பிறகு 70,000 இருந்த அந்த ரேட்டு உங்களுக்கு 64,512 மாறும். இது 2 ஆண்டுகளுக்கு பிறகு விலை. இப்ப 3 ஆண்டு கேட்டாங்கன்னா இதே 3 நேரம் நீங்க போட்டு இதே ஒர்க்கை செய்ய வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். √27 + √12 = கொஸ்டின் மார்க். இப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்குது என்னன்னா ஒரு வர்க்க மூலம் கையில கொடுத்துருக்காங்க. உள்ள 27 + √12. இது வர்க்க மூலம்ன்றதால உள்ள இருக்க நம்பரை நீங்க உடைக்கணும். எப்படி உடைக்கணும்? ஒரு வர்க்க எண் என்று வர்க்கம் இல்லாத எண்ணா உடைக்கணும். அப்போ 27 எப்படி ஒரு வர்க்க எண்ணும் வர்க்கம் இல்லாத எண்ணும் உடைக்கிறோம்னா 9 3 27. 9 ஒரு வர்க்க எண், இது வர்க்கம் இல்லாத எண். 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 27 வரும். இப்போ இங்க 3 வச்சு உடைச்சிங்கன்னா இங்கேயும் எப்படி இருக்குன்னா 3 வச்சு தான் உடைக்கிற மாதிரி இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. இங்க வர்க்க எண்ணை விட்டுருங்க. வர்க்கம் இல்லாத எண் என்ன இருக்கோ அதே எண் தான் இங்கேயும் வரும் அடுத்த பாத்துலயும். அப்போ 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 12 வரும் பாருங்க. அப்போ 4 மல்டிப்ளை பண்ணா வரும். அப்போ இது 4ன்றது வர்க்க எண், இது வர்க்கம் இல்லாத எண். ஓகேங்களா? இப்போ இந்த 9 ரூட் விட்டு வெளியே வந்ததுன்னா என்ன வரும்னா 3. இந்த √3 தான் இருக்கும். வெளியே வராது, அப்படியே வச்சுங்க. பிளஸ் 4 ரூட் விட்டு வெளியே வந்தா உங்களுக்கு 2. இந்த 3 ரூட்டுக்குள்ளே வச்சுங்க. ஓகேவா? இப்போ 3 டைம்ஸ் √3, இங்க 2 டைம்ஸ் √3 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 5 டைம்ஸ் √3. therefore answer is C option. நெக்ஸ்ட் கொஸ்டின். 49 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பறையில் X என்பவர் 18வது தரநிலையில் உள்ளார். கடைசியில் இருந்து அவர் எந்த நிலையில் உள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரேங்க் ப்ராப்ளம். இப்போ இதுல டாப்ல இருந்து இந்த ரேங்க்ல இருக்கும், பாட்டம்ல இருந்து எத்தனாவது ரேங்க்னு கேட்பாங்க, டோட்டல் கேட்பாங்க. இல்லைன்னா லெஃப்ட்ல இருந்து இந்த நம்பர், ரைட்ல இருந்து எந்த நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசியில இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளுக்கு டோட்டல் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட்ல இருந்து பிளஸ் லாஸ்ட் பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷன் பிளஸ் லாஸ்ட் பொசிஷன் -1. இதுதான் ஃபார்மேட் உங்களுக்கு. ஒரு நபரோட ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த இடத்துல இருந்தாருன்னா லாஸ்ட்ல இருந்து எந்த இடத்துல இருக்காரு.
இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷனும் லாஸ்ட் பொசிஷனும் ஒரே நபரோட நிலையை தான் காட்டின்னு இருக்கோம். அதனால நம்ம அதை ரெண்டுத்தையும் கூட்டி அதுல இருந்து ஒன்று கழிச்சுட்டா என்ன கிடைக்குன்னா டோட்டல் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ உங்களுக்கு டோட்டல் இங்கே கொடுத்துட்டாங்க. டோட்டல் வந்து 49 பேர் இருக்காங்க. இங்க அவருக்கு ரேங்க்ல வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து 18வது இடத்துல இருக்காரு. அப்போ லாஸ்ட் பொசிஷன்ல இருந்து எத்தனாவது இடத்துல இருக்காருன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. -1. ஓகேங்களா? இப்போ 18ல 1 போச்சுன்னா உங்களுக்கு 17 இந்த பக்கம் அனுப்பிச்சிடுங்க. 17 49ல இருந்து 17 கழிச்சுங்க. இது கொஸ்டின் மார்க். இப்போ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 32வது ரேங்க். அப்போ அந்த எக்ஸ் என்பவர் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து 18வது தரத்துல இருந்தாருன்னா லாஸ்ட் பொசிஷன்ல இருந்து எத்தனாவது தரத்துல இருப்பாருன்னா 32வது தரத்தில் இருப்பாரு. இந்த 18வது தரமும் 32வது தரமும் யாரை சொல்லுது, யாரோட பொசிஷன் சொல்லுதுன்னா எக்ஸோட பொசிஷன் தான். ரெண்டு நிலையுமே எக்ஸோட பொசிஷன் தான் சொல்லும் உங்களுக்கு. அப்போ மொத்த நபர்கள் எண்ணிக்கை கையில கொடுத்துருக்காங்க. அவரோட ஒரு பொசிஷன் கொடுத்துட்டு இன்னொரு பொசிஷன் கேட்டிருக்காங்க. அப்போ இன்னொரு பொசிஷன் 32வது தரம். ஆன்சர் டி ஆப்ஷன்.